ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பெண்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ப்ளவுஸ் போடும்போது நம்மளோட முதுகு பக்கம் வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா உள்ளே போட்டிருக்க பிரேசியர் வந்து இப்படி வெளிப்பக்கமாக தெரியும். நம்ம அடிக்கடி அதை உள்ளே தள்ளி விட்டுட்டே இருப்போம். இனிமேல் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பிரேசியரை உள்பக்கம் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின்னை இப்படி மாட்டி விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது வெளிப்பக்கத்தில் பிரேசியர் வந்து கீழே வரவே வராது. இப்போ பின் பக்கத்தில் திருப்பி காமிக்க பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இது உள் பக்கத்தில் அப்படியே தான் நிற்கும், கீழ் பக்கத்தில் வராது. இப்படி பண்ண முடியலன்னா நமக்கு ஆன்லைனில் கிளாத்திங் டேப் கிடைக்குது. இதை வாங்கி வச்சுட்டு இதில் ஒரு டேப் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரேசியர் போட்டதுக்கு அப்புறமா மேல் பக்கத்தில் இப்படி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளவுஸ் போட்டுட்டு ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து இப்படி உரிச்சு விட்ருங்க. உரிச்சு விட்டுட்டு அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி இப்படி ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த பிரேசியர் வந்து கீழ்ப்பக்கம் வரவே வராது. நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் கூட கீழ்ப்பக்கத்தில் வரவே வராது. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி டஸ்ட்பின் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் மேல் பக்கத்தில் உள்ள பார்ட்டை தான் நம்ம இதில் ஒட்ட போகிறோம். நான் போன வீடியோவில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து மூடியை வச்சு எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஐடியா போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியை இந்த மாதிரி டஸ்ட்பினில் 2 பக்கமுமே இப்படி ஒட்டி விட்டாச்சு. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட டஸ்ட்பினில் இந்த மாதிரி 2 கவர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த 2 கவரையுமே இந்த கைப்பிடியை வந்து இதில் வந்து மாட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். கவர் வந்து கலையாமல் அதே இடத்துல இருக்கும். இது வந்து நம்ம 2 விதமாக நம்ம மக்குற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு 2 விதமாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து குப்பை எடுக்க வர்றவங்களுக்கு கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதையே நம்ம வேறு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மேல் பக்கத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம கவரை வந்து மேல் பக்கத்தில் அப்படி போட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு கூட இப்படி மூடி விட்டுறலாம். கவர் வந்து களையவே செய்யாது, அதே இடத்துல தான் டைட்டாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். டிப் நம்பர் 3, நம்ம ஷூவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிறதுக்காக நம்ம தரையில் வச்சு காய வைப்போம். அது வந்து சீக்கிரம் காயவும் செய்யாது. தரையில் உள்ள அழுக்கு ஃபுல்லாமே நம்ம ஷூவில் தான் ஆகும். இதுக்கு வந்து நம்ம சூப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம காய வைக்கலாம். இதுக்கு நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட் கவர் போதும். வேஸ்ட் கவரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு கைப்பிடி பக்கத்தில் வந்து ஷூவை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இதை மாட்டி விட்டுட்டு மேல் பக்கத்தில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நான் இப்போ காய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கிளிப் மாட்டி மேல் பக்கத்தில் அப்படி காய விட்டுறணும். இப்போ நம்மளோட ஷூ வந்து எப்படி சூப்பராக காயுது பாருங்கள். தண்ணியும் சூப்பராக வடிஞ்சிரும், ஈஸியாகவும் காஞ்சிரும். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, அடுத்து பார்க்க போகிறது சூப்பரான எக் ட்ரே தான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா தூர தூக்கி போட்டுறாதீங்க. இது சூப்பரான எக் ட்ரே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் எடுத்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா பக்கமுமே இப்படி மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா இதில் வந்து கத்தி வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாஃப்டாக தான் இருக்கும். இது இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்மளோட எக்கெல்லாம் நல்லா அடுக்கி வச்சாச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான எக் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்பாஞ்சில் பண்ணதுனால எக்கு வந்து நல்லா சேஃபாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் எக் ட்ரே இல்லாதவங்க ஃப்ரிட்ஜில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எக்கு வந்து நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டு பொருள் எப்படி சூப்பராக எக் ட்ரேவாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, கிச்சன் டிப்ஸ் கூடவே இனிமேல் சின்ன சின்ன ஆன்மீக தகவலையும் நான் சொல்கிறதா இருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடப்பத்தை நம்ம வீடு கூட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செவத்தில் சாத்தி வைக்காமல் கீழே வந்து நம்ம படுக்க வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் பண விரயம் ஆகாமல் தடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.